ஒரே பேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Lakshmi Krishna natural weight loss powder 100% organic, no side effect. Link in description. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டார். எப்படி செஞ்சிருக்காரு அந்த கடமை? அடடா பின்னிட்டாரு, எப்பா அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. விஜய் வளர்வதை திமுக அரசு விரும்புதான். ஆமா, மக்களை தானே பார்க்க போறாருன்னு எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு நல்லா கேட்டாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதே விஜய் ஏன் வெள்ள தடுப்பு வீட்டுக்குள்ளே கொடுத்தாருன்னு கேட்கணும்ல. தடை விதிச்சிருந்தாங்கன்னா பெருசா இருக்கும், அவர் பெருசா இருப்பார் விஜய்க்கு. ஆமா, விமான நிலையமே நான் வேணாம்னு சொல்லல, இங்க வேண்டாம்னு தான் சொல்றேன். எங்க வேணும்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டாங்க. பனையூர்லயா, கோபாலபுரத்துலயா, போயஸ் கார்டன்லயா? இவருக்கு விஜய் அவர்களுக்கு எங்க போனாலும் ஒரு பழக்கம் இருக்கு. என்னென்ன எதை பத்தி பேசினாலும் தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. ஒன்றிய அரசு இப்படி செஞ்சிருச்சு, மாநில அரசு இப்படி செஞ்சிருச்சு. இதுல ஒன்றிய அரசு என்ன செஞ்சுன்னு அவர் சொல்லணும். தமிழ்நாடு அரசு சென்னை ஏர்போர்ட் பத்தாதுங்க, சரிங்களா, சூப்பருங்க, ஒரு இடம் பார்த்து கொடுங்க, இன்னொரு ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருன்னு சொல்லு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வேலை ஏர்போர்ட்டை பில்ட் பண்றது. அது இடம் கொடுக்குற யாருடைய வேலை? மாநில அரசு தான். அப்ப ஏனாத்தூர்லயும் பரந்தூர்லயும் விமான நிலையம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணு தமிழ்நாடு அரசு. இல்ல சார், பல இடம் செலக்ட் பண்ணி அதுல எது ஒத்து வரும் அப்படிங்கறதெல்லாம் மத்திய அரசோடய ஆலோசிச்சு தான். நீங்க இடம் கேட்டீங்க கொடுத்துட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடம்னாலே அந்த வசதி வாய்ப்புகள் எங்கேனாலுமே 2-3 ஊர் பாதிக்கப்படதாங்க சார். கரெக்டா சொன்னீங்க. திரு விஜய் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு தேவேந்திரன் பதில். சார், இப்ப இந்த பரந்தூர் விஷயத்திலேயே சீமான் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற ஏர்போர்ட்டே அதனுடைய தேவையை குறைவாக. அவர் எப்பயுமே அப்படிதாங்க சொல்லுவாரு. அவர் என்னைக்கு ஏர்போர்ட் போனார், அவருக்கு வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டாங்க. அப்படியே போயிட்டே இருந்தா புவி வெப்பமயமாதல்னு சொல்றாருல விஜய், அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்ப நீங்க மீத்தேன் அலோவ் பண்ண மாட்டீங்க, நெடுவாசல் அலோவ் பண்ண மாட்டீங்க, ஸ்டெர்லைட் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஒரே நகரம் வளருது அப்படின்னு எப்படி வளர்ந்து செய்யறது சொல்லுங்க? என்எல்சிக்கு சண்டைக்கு வருவீங்க, எதுக்கு நீங்க சண்டைக்கு வராம இருந்தீங்க? 10 வழி தலைக்கு சண்டைக்கு வந்தீங்க, எதுக்கு சண்டைக்கு வராம இருந்தீங்க? அத்தியாவசியம் பாதிக்கப்படாம. ஐயோ, இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து எப்படி கெட்டு போயிட்டீங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க இப்படி அவங்க கூட சேர்ந்து இல்ல சார், பொட்டல் காடா இருக்கிற இடத்துல மக்கள் பக்கத்துல இல்லாத இடத்துல ஒரு இடம் கொடுங்க, ஒரு இடம் கொடுங்க. அண்ணன் சீமான் அடையாளம் காட்டணும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அடையாளம் காட்டணும், அண்ணன் விஜய் காட்டணும். எனக்கு இந்த 4 மாவட்டத்தில் ஒரு இடம் காட்டணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம். ஈஸியா சொல்றேன். இவெல்லாம் பாட வந்துட்டான் பாரு, இவெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறான் பாரு, நீங்க சொல்லிட்டு ரிஷப் பந்த் என்ன விளையாடுறான் ஒன்னும் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு போங்க. பேட்டை பிடிங்க, உங்களுக்கு தெரியும். பேட்டை பிடிக்காத ஆளு தான் பேசிட்டு இருக்காங்க. பேட்டை பிடிக்காத ஆளுங்களா? பிடிக்காத ஆளு தான் பேசிட்டு இருக்காங்க. பேட்டை பிடிக்காத ஆளு, பேட்டை பிடிக்க வாய்ப்பு இல்லாத ஆளுங்க. சார், அப்படி எப்படி சொல்ல முடியும்? திமுகவை எதிர்த்த ப்ராஜெக்ட்ஸ் தானே திமுக இப்ப ஆதரிக்குது இல்ல? அதான் சொல்ல ஆளுங்கட்சியா அதான் சொல்றாரு அவரு. திரு விஜய் என்ன சொல்றாரு, நேத்து ஒண்ணு சொன்னீங்க. அதான் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவுக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கும் தெரியும். அதனால அடக்கி வாசிப்பாங்க. அப்படி போயிடுவாங்க. ஆளுங்கட்சியா வரவே முடியாத எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அப்படி இப்பவே சொல்ல முடியும். 26 உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சார், விஜய் பரந்தூருக்கு சென்று மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை? ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டார். எப்படி செஞ்சிருக்காரு அந்த கடமையை? நல்லா செஞ்சிருக்காரு. அவருக்கு நல்ல பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தெரியுது அப்படின்னு தெரியுது. நமக்கு ஒரு 3 பொது மேடைகள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில். ஒன்று மாநாடு, இன்னொன்று அம்பேத்கர் புத்தக வெளியீடு, இங்கே மூணாடில். 3லேயும் ஒழுங்காக நல்லா ஃப்ளோவாக பேசுகிறார். அவர் சினிமாவில் அவருடைய குட்டி கதையெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நல்லா பேசுவார். ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேசுவார். அப்போ நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க, அவர் சினிமாக்கார் டைலாக்னுவாங்க. ஆனால் அவருக்கு அந்த பேச்சு எப்படி நல்லா ஃபுல்லி கமாண்டிங் ஓவர் த லாங்குவேஜ் அவருக்கு எப்படி தெளிவாக இருந்துச்சோ அது மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்கிறார். பெரிய அனக்டோட்ஸ்லாம் இல்லாமல், பெரிய மேற்கோள்கள்லாம் இல்லாமல், சாதாரணமாக ஒரு வழியில் பேசும்போது ஒரு கலவை கொண்டு வர வச்சிருக்காரு. அப்படி 3 இடத்துலையுமே அப்படி தான் பேசுகிறார். மாநாட்டிலையும் சிறப்பாக பேசிட்டார், அம்பேத்கர் புத்தக வெளியீட்லையும் சரியாக பேசிட்டார், இங்கேயும் சரியாக பேசிட்டார். பேசினால் அடடா பின்னிட்டார், எப்பா அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க பேச்சு, அதெல்லாம் அவர் பேச்சாங்க, என்ன வந்தார் போனார் அப்படின்னா ஒழுங்காக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. எவ்வளோ என்ன மீட்டரில் இருக்கணுமோ அது அவங்க கணக்கில் சொன்னால் அந்த அளவு இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ். அங்கே மேலே எதிர இருக்கக்கூடிய பொதுமக்களோட கரெக்டாக கனெக்ட் பண்ணார். அவர் நான் ஏர்போர்ட்டே வேண்டாம்னு சொல்ல, இங்கே வேண்டாம்னு சொல்கிறேன், வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, நான் உங்களோட நிற்பேன், எனக்கு அனுமதி கொடுக்கல வைக்கிறேன், எல்லாமே அவங்க எல்லாம் கனெக்ட் ஆனாங்க. அவர் ஒவ்வொரு வாக்கியம் முடிய அநேகமாக எல்லா வாக்கியங்களுக்கும் கைதட்டு கிடச்சிது. மொத்தம் ஒரு 50 வாக்கியம் பேசியிருப்பாருன்னா ஒரு 35 வாக்கியத்துக்கு கைதட்டு கிடச்சிது. அதனால் கரெக்டாக ஹி கனெக்டட் த காமன் மேன் இன் அ பர்ஃபெக்ட் வே. சார், இந்த விஷயத்துக்கு அவர் நேராக போகிறாரு அப்படிங்கும்போதே நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு.
அதெல்லாம் ஒன்றும் விதிக்கல. அது வந்து அவருடைய பாதுகாப்பு கொடுத்தது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது ஹைலைட் ஆகி பெருசாகி விஜய் பெருசாருக்கான ஏற்பாடு பண்ணக்கூடாது. விஜய் வளர்வதை திமுக அரசு விரும்புதா. ஆமாம், எந்த அளவுக்குங்கிறதுல அவங்க ஒரு கட்டுப்பாடு. அதனால தான் கட்டுப்பாடுங்கிறது என்னென்ன, நீ வளரு ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது. அதான் அது வந்து அந்த அந்த போன்சாய் மரங்கள் மாதிரி, அதாவது வளரணும் ஆனால் நான் சொல்கிற அளவில் அப்படிங்கிறது. அப்போ விஜய் வளர்ந்தால் அவர்களுக்கு நல்லது. நான் பலமுறை அதை பேசிட்டோம். அப்போ அதுக்கு ஓவராக வளர்ந்துட்டாங்க அப்புறம் அவருக்கு நல்லதாக போயிடும். அப்போ அதனால எந்த அளவுக்குங்கிற ஒரு, அதனால தான் நீங்கள் கரெக்டாக ரொம்ப தடை கிடையாது, கட்டுப்பாடு. விஜய் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே, எந்த கட்சி தலைவரும் போகக்கூடாது இல்லையா? நீங்கள் 910 நாளில் ஆரம்ப காலங்களில் ஒரு 3-4 தலைவர் தவிர, சீமான், அன்புமணி தவிர எந்த தலைவர் போயிருக்காரு? இப்போ போவே இல்லை, யாருமே போகலையே. அண்ணாமலை போல, எடப்பாடி பழனிசாமி போல, 2 கம்யூனிஸ்டுகள் போல, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சி பற்றி பேச வேண்டாம் பாவம், அவங்க வந்து தோழமை சுட்ட கூட போல, யாருமே போலையே. இப்போ எந்த கட்சியுமே போலையே. ஸோ அப்போ இவருக்கு மட்டும் போயிருக்காரு. அப்புறம் அனுமதி கொடுக்கப்பட்டு தான் வச்சிருக்காரு, அது ஒன்றும் இல்லை. அப்போ கட்டுப்பாடோடு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் போங்க, வளருங்க, அளவு தடை விதிச்சிருந்தாங்கன்னா பெருசாக இருக்கும், அவர் பெருசாக இருப்பார் விஜய்க்கு. ஆமாம், தடை விதிக்காமல் கட்டுப்பாடு நல்லது. கட்டுப்பாடும் அவருடைய சேஃப்டி தான். ஏன்னா நீங்கள் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் பொலிட்டிஷியன்ஸுக்கு வந்து அவங்கள தொட்டு பார்க்க நிறைய பேர் விரும்புவாங்க. உங்களை மாதிரி ஆட்களே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஃபேன்ஸ் நிறைய வருவாங்க, கையை பிடிச்சிருப்பாங்க. அது வந்து அதெல்லாம் வேறு நடக்கும். அப்போ வந்து அவருக்கு அப்படிங்கும்போது வந்து இன்னும் பெருசாக இருக்கும். அதனால் அவர் போலீஸ் பாதுகாப்பு லேயர் தாண்டி அவருடைய பவுன்சர்ஸ் அவர் தனியாகவே கூட்டு வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கான பாதுகாப்பு தானே தவிர தடுக்கிற ஒரு நோக்கம் இல்லை. தடுத்துருந்தா ஈஸியாக தடுத்துருக்க முடியும். ஒரு கோர்ட்டாக தான் போயிருக்கணும். அவர் தடுக்கிற நோக்கம் இல்லைங்கனால கண்டிஷன் போட்டு இல்லை சார். எங்கே பார்க்கறதுன்றதே, மண்டபத்திலையா இல்லை போராட்டம் நடக்கிற இடத்துலையா, இந்த ஏகனாபுரம் மக்களையே போய் பார்க்குறதா, அம்பேத்கர் திடலில் பார்க்குறதா, மண்டபத்தில் பார்க்குறதா, நிறைய குழப்பம். மண்டபத்தில் பார்த்தாரு. ஆமாம், மண்டபத்திற்கு அந்த அரங்கத்தில் இன்னொருத்தர் கூட அப்படி தான் கேட்டார். நான் மண்டபம் பார்க்க, நான் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்துறேன், 1000 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்களே, எப்படி மண்டபம்னா க்ளோஸ் டோர் கிடையாது. க்ளோஸ் டோர் இல்லை. அப்படி எப்படி மண்டபம்னா என்னங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேடுங்க தயவு செய்து. இல்லை, ஏகனாபுரம் போகல, அது அவரே சொல்றாரு. அடுத்த தடவை வரும்போது ஊருக்குள்ள வரணும். அப்போ வந்து ஊருக்குள்ள போகும்போது வந்து இடமும் கம்மியா இருக்கும். இவர் போனார்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1000 பேர் அந்த ஊர் மக்கள் தந்து நிற்பாங்க, அக்கம்பக்கத்து ஊர் மக்கள் வந்து நிற்பாங்க. எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் விஜயை பார்க்க வர்றேன் அப்படின்னு ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க. ஸோ எல்லாருமே அப்போ வந்து இது இருந்தாமல் ஒரு பொது இடம் கொடுக்குறது சரிதான், அது தப்பில்லை. அதை ஏற்க போய் தானே அவர் போனார். நீங்கள் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து அவர் ஏற்றுட்டு தானே போனார். அவர் வந்து பொது வழியில் மக்கள் அவங்க வந்து இங்கே வந்துடுவாங்க, இவங்க போவாங்க, இல்லை அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஒரு இடம் வந்து நீங்கள் அங்கே வரல இங்கே வரலன்னா அவர் ஒரு வேளை ரகசியமாக போய் பாருங்கள். நம்ம வந்து அனிதாவுடைய வீட்டிலேருந்து துப்பாக்கிச்சூடு நடந்த தூத்துக்குடி இடத்துலேருந்து அவர் ரொம்ப ரகசியமாக போனார். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. பொதுவெளியில் அறிவிச்சிட்டு போகும்போது 20ஆம் தேதி வருகிறார் விஜயன் அறிவிச்சிட்டு போனால் நீங்கள் போய் பார்க்க போவீங்கல்ல, உங்கள் கேமரா டீமே 10 பேர் போவாங்க. அப்போ 10 சேனல்லேருந்து 100 பேர் போவாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ சேனல் இருக்குது? என்ன அது? இப்போ டிவிக்கு மட்டுமே தனியாக வந்து ஒரு ஸ்டேடியம் ரெடி பண்ணணும். அதனால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல, ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்ப சரிதான். ஏன்னா அவர் கிராமத்தில் போனால் வந்து எங்கேயாவது திண்ணையில் உட்காந்து ஒரு 4 பேரோடு தான் பேசியிருக்கணும். அதுக்கு அவருக்கு உடன்பாடா? இப்போ எப்படின்னா பொதுவெளியில் வரணும், லைவ் போகுது, கேமரா போகுது, டீம் இருக்குது, கேரவன் இருக்குது, அவருடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் வருவாங்கன்னு தெரியுமில்ல. அதனால் பண்ண ஏற்பாடு தான். அதில் வந்து தமிழக அரசு காவல்துறை கொடுத்த கெடுவில் நான் வந்து ஒரு பெரிய கெடுபடியில் நான் வந்து ஒரு பெரிய பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்களே, என்ன மக்களை தானே பார்க்க போகிறாருன்னெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுன்னெல்லாம் கேட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதே விஜய் வந்து ஏன் வெள்ளத்தடுப்பு வந்து வீட்டுக்குள்ளே கொடுத்தாருன்னு கேட்கணும்ல. அதை விமர்சனம்ல பண்ணாங்க. மக்களை ஏன் பார்க்க போலன்னு விமர்சனம்ல பண்ணாங்க. அவர் வெளியே வந்தால் கூட்டம் வருங்கிறது தெரியுமில்லங்க. அவர் ஒரு ஸ்டாருங்கிற நம்ம மறுக்க முடியாதுல்ல. அவர் ஒரு ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, அஜித் மாதிரி ஒரு ஸ்டார் இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவர் பார்க்கறதுக்கு விரும்புறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி லட்சியமாக வாழ்க்கை லட்சியமாக எவ்வளோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அது நம்ம கவனிக்கணும்ல. அதான் அந்த பாதுகாப்பை சேர்த்து ஒன்று பார்க்கணும்ல. அதே விஜய் ஒருத்தர் பராண்டி விட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால்பட்ட அமைச்சருக்கே ஒருத்தர் சேத்த வார்த்தை அடிச்சிட்டாங்க, இது வீடு விட தேடிட்டு இருக்காங்க, யாரா அந்த வார்த்தைன்னு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியம்மா ஏதோ வந்து படத்துக்கு ஏதோ போஸ்ட் பண்ணிச்சுன்னு அந்த பாட்டியம்மா தேடிட்டு இருக்காங்க. உள்ளே அதிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ஸ்கேண்ட் ஆகிருக்கிறது வந்து செந்தில் பாலாஜியோட பிரதரும் அந்த பாட்டியும் தான். ரொம்ப நாளாக வந்து ஓடிட்டு இருக்குது. அது வந்து அப்படி தெரியும். அப்போ இவர் மேலே ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு பாதுகாப்பு. அதே மாற்றி நீங்கள் கேட்பீங்களே, தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்கிறது கேட்பீங்களா இல்லையா? அப்போ வந்து அந்த பாதுகாப்பில் நான் வந்து குறை காணணும். ஸோ அந்த கட்டுப்பாடுங்கிறது விஜய்க்கு நல்லது தான். விஜயோடைய கட்சி, விஜயோடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அதில் வந்து தெரிசணும் மிஸ்டேக். சார் இன்னும் நிறைய நேரம் பேசியிருக்கலாம். அவர் ரொம்ப ஷார்ட்டாக 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாரு. ஏன்னா திருப்பி மேலே மக்களே பேச சொல்லி அவர் வந்து அலௌட் இருக்கான்னு தெரியலையே என்னெல்லாம் சொல்லி அதாவது எவ்வளோ நேரம் பேசிக்கலாம் நம்ம கெடு விதிக்க முடியாதுங்க. அவருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரிஞ்சது. அவர் ரொம்ப நேரம் இருமிட்டு இருந்தார். ஒரு 4-5 தடவை இருமிகிட்டே இருந்தார். வச்சுட்டு திரும்ப பேச ஆரம்பித்தார். அதுக்கு மேலே அங்கே கண்டென்ட்டும் கிடையாது. பகலில் 12:30 மணி கரெக்டாக நடு வெயில், உச்சி வெயில், உச்சந்தலை பிளந்ததுமாங்க அந்த நேரம் வெயில். அதனால் வந்து அது எல்லாத்தையுமே கருதி பண்ணுறது சரி தான். சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து குறைய நேரம் பேசுகிறவர் இல்லை, நல்லா பேசுவார். அது ஒன்றும் இல்லை. நம்ம மாநாட்டில் வந்து அவ்வளோ விரிவாக பேசினார், நம்ம வந்து பார்த்தோம். அதே புக் ரிலீஸில் அவ்வளோ நேரம் பேசினார். இங்கே ஷார்ட்டாக முடிச்சவங்க இதுதான் காரணம். அது நல்லா உச்சி பழக்கிற வெயில், நல்ல வெயில் அடிச்சிருக்கு, பொட்டை வெளி. அதனால் வந்து அதில் நம்ம வந்து இவ்வளோ நேரம் போதும். அது போல் கண்டென்ட் கிடையாது. ஒரு இஷ்யூ தானே.
பொதுவாக இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேச போடான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து நிறையா பேசுறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேச மேட்டரா இல்லை சார் அப்படின்னு ஆளுநரில் ஆரம்பித்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து புதுக்கோட்டையில் வந்து சமூக கொலை வரைக்கும் 100 விஷயம் பேசிகிட்டே போயிடும். இது வந்து ஏகனாபுரம் பரந்தூர் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கனால லிமிட்டடாக பேசிட்டாரு. சரி, இந்த விமான நிலையமே நான் வேணான்னு சொல்லலை, இங்கே வந்து வேண்டான்னு தான் சொல்கிறேன். எங்கே வேணும்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டேன். அந்த கேள்வி எங்கே பண்ண முடியும்? பனையூர்லையா, கோபாலபுரத்துலையா, போயஸ் கார்டன்லையா? சிட்டி பெருத்திருக்கு போய் தானே அவுட் எடுக்கிறாங்க. நீங்கள் சார் சென்னை விமான நிலையத்தோட விரிவாக்கம் தான் சார் முயற்சி. சென்னை விமான நிலையத்தை விரிவாக்க முடியல. பக்கத்துலேயே வந்து ஒயிட் ஃபீல்டு அதுன்னு 2-3 ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் அங்கே போய் வைக்கிறாங்க. சென்னை விமான நிலையத்துக்கு இன்னொரு விமான நிலையம் தான் ஐடியா. ஒன்று இன்டர்நேஷனல் வைப்பாங்க, லோக்கல் வைப்பாங்க, ஏதோ வைப்பாங்க, அதான் ஐடியா. அப்போ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு தானே வைக்கணும். நீங்கள் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் நாட் ராங், வருவாய் மாவட்டமே இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டே சென்னை மாவட்டம் கிடையாது, அதுவே காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இருக்கும். நீங்கள் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்னு பேர், சென்னை அந்தராக்ஷரிய தான் சொன்னாங்க. சென்னை இன்டர்நேஷனல் ஆனால் சென்னை பின்கோடே கிடையாது, அது காஞ்சிபுரம் மாவட்ட பின்கோடு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி தான் இருக்கும் அது. அப்போ நீங்கள் வந்து சுற்றி நீங்கள் வாங்கினா காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை 4 டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் வைக்க முடியும், வேற எங்கே வைக்க முடியும்? சென்னை விமான நிலையம் நீங்கள் புதுக்கோட்டையில் வைக்க முடியாதுல்ல. நான் பேரங்க வச்சுக்கிறேன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் வைக்க முடியாதோ அப்படின்னு வச்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் சுற்றி இடம் தான் தரணும். ரெண்டாவது, இவருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்ன, எதை பற்றி பேசினாலும் தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. ஒன்றிய அரசு இப்படி செஞ்சிருச்சு, மாநில அரசு இப்படி செஞ்சிருச்சு. இதில் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுன்னு அவர் சொல்லணும். தமிழ்நாடு அரசு சென்னை ஏர்போர்ட் பத்தாதுங்க, சரிங்களா, சூப்பருங்க, ஒரு இடம் பார்த்து கொடுங்க, இன்னொரு ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருன்னு சொல்லுது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய வேலை ஏர்போர்ட்டை பில்டு பண்ணுறது. அது இடம் கொடுக்குற யாருடைய வேலை? மாநில அரசு தான் வாங்கி கொடுக்கணும். அவ்வளோ. நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த இடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துச்சு, ஒரு 200 நாளைக்குள்ளே வந்துச்சு. இடத்துக்கான எல்லா பேப்பர்லையும் 5 பக்கம் 6 பக்கம் வந்துச்சு. அந்த கொடுத்தது யாருன்னு பார்க்கணும். நீங்கள் அமித்ஷான்னு போட்டுச்சா, நரேந்திர மோடிக்கு பேர் போட்டுச்சா, மாவட்ட கலெக்டர் பேர் போட்டிருக்கு, அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன்னு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும், எங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சேலத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்காரன்னு சொல்லி சேலத்துக்கு வந்து பிளான் பண்ணாங்க. திருச்சியில் வைப்போம், மத்தியில் இருக்குன்னாங்க, அப்புறம் மதுரையில் வைப்போம்னாங்க, அப்புறம் அந்த கப்பலூர்கிட்ட வச்சாங்க. ஸோ அந்த இடம் கொடுக்குறது தமிழ்நாடு அரசு, அதை மறந்துடக்கூடாது. அப்போ ஏனாத்தூர்லையும் பரந்தூர்லையும் விமான நிலையம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணு தமிழ்நாடு அரசு. இல்லை சார், பல இடம் செலக்ட் பண்ணி அதில் எது ஒத்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசோடையும் ஆலோசிச்சு தான் சொல்கிறேன். ஒத்து ஒரு இடத்துல சார் நீங்கள் கொடுக்கணும். நான் ஏர்போர்ட் கிட்ட இடம் நீங்கள் கொடுங்க, இங்கே ஏர்போர்ட் கட்டிங்கன்னா ஜானகி ஏர்போர்ட் வைக்க முடியுமா? நீங்கள் இடம் கட்டிங்க கொடுத்துட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடம்னாலே அந்த வசதி வாய்ப்புகள் எங்கேனாலுமே நான் 2-3 ஊர் பாதிக்கப்படதானே சார் செய்யும். கரெக்டாக சொன்னீங்க. போன பேட்டில் நான் ஒரு நண்பர் கொடுத்துட்டு வந்து அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே சொன்னீங்க. எந்த ஊர் இருந்தாலும் அது நான் முதல்ல கேள்வி எழுப்பணும்ல. ஏனாத்தூரில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், பரந்தூரில் வேண்டாம்னு திரு விஜய் சொல்கிறாரு. எங்கே பண்ணலான்னு அவர் சொல்லுங்க, கேளுங்கன்று. பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் வளர்ச்சி பண்ணி பண்ணவே முடியாது சார். நீங்கள் வளர்ச்சி பண்ணி எப்படி பண்ண முடியும்? பாதிப்பு அதிகமாக, சாதகம் அதிகமாக, அவ்வளோதான். சாதகம் அதிகமாக, பாதகம் அதிகம், இவ்வளோதான் நீங்கள் பார்க்க முடியும். பாதகம் கம்மி, சாதகம் அதிகம், அப்படி தான் பண்ண முடியும். அப்படி தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதுவும் மத்திய அரசு தான் ஒரு 2-3 இடம் தேர்ந்தெடுத்ததுல இது பெட்டரா இருக்கும்னு தானே சார் இப்போ சொன்னேன். இல்ல நீங்க விஜய் வந்து ஏன் மத்திய அரசையும் சேர்த்து சொல்றாரு? ஆமா, மத்திய அரசு பரந்தூர் கொடுக்காம இருந்தாவே சொல்ல போறாரு. இப்ப லிஸ்ட்லயே வைக்காம இருந்துடும். ஆமா, நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. இந்த 3ல 1 எடுத்துக்கணும் என்ன அர்த்தம்? 3 ஈக்குவலா அர்த்தம். என்ன நீங்க சொல்றீங்க உங்க கேள்வி? அப்ப பரந்தூர் நீங்க சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர்ல ஏன் வைக்கலன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேளுங்க. ஸ்ரீபெரும்புதூர் கொடுக்கல, அவ்வளவுதானே. காஞ்சிபுரம் டவுன்ல ஏன் வந்து ஏர்போர்ட் கட்டல? காஞ்சிபுரம் டவுன் தமிழ்நாடு அரசு கொடுக்கல. அது எப்படி சார் கொடுப்பாங்க? ஏன் கொடுத்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன கிடைச்சு? கொடுத்தா நாங்க கட்ட போறோம், அவ்வளவுதானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல போறாங்க நீ கொடுத்தா நான் கட்டுறேன். நாங்க இடத்த எடுத்து கொடுத்து காலி இடம் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அங்க தானே சார் செலக்ட். கரெக்டா சொன்னீங்க. திரு விஜய் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு தேவேந்திரன் பதில் அதுதான் நான் சொல்லி. விஜய் பேசுனது இந்த விஷயம், நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு எதிரானவன் இல்லை, இந்த இடத்துல வேணான்னு தான் சொல்றேங்கிறது மக்கள் அப்போ ஆறாவரமா கைதட்டுறாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு அது விரும்பல இல்லை சார். மக்களுடைய போராட்டம் உணர்ச்சிகரமானது, உண்மையானது, நேர்மையானது, கவலைக்குரியது, எந்த டவுட்டும் இல்லை. 100%. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும்ல. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பணியூர் இல்லாமல் ஒரு நாள் தோப்பா இருந்திருக்கும்ல, தோட்டமாக இருந்திருக்கும்ல, வயலாக இருந்திருக்கும்ல, விவசாயமாக இருந்திருக்கும்ல, இன்னைக்கு ஏர்போர்ட் இருந்திருக்கும்ல, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நேற்று வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. எல்லா வளர்ச்சியும் அப்படி தானே வந்துச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி வந்துச்சு? மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஏரியா இருந்துச்சுல. பல கல்லூரிகள் சென்னையில மாம்பலத்துல லேக் வியூ ரோடுன்னு ஒன்று இருக்கும். லேக் எங்க இருக்கு போய் தேடி பாருங்க.
லேக் வியூ ரோடு இருக்கு. லேக் எங்க இருக்கு? வள்ளூர் கோட்டத்தில் குளக்கரை சாலை இருக்கு. அந்த குளக்கரை இது, அந்த குளக்கரை தான் வள்ளூர் கோட்டம். எஸ், அந்த குளக்கரை சாலை பார்த்தீங்கல்ல, அப்போ நீங்கள் குளக்கரை சாலை இருக்கே, குளம் எங்கே இருக்குன்னு அதான் வள்ளூர் கோட்டமாக இருக்கு. பள்ளமாக இருந்தது மேடா வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி அதுதான் இருக்கு. அப்படியே போயிட்டே இருந்தா புவி வெப்பமயமாதல்னு சொல்றாருல விஜய், அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நான் சொல்றேன் பேலன்சிங் ஆக்ட் தேவை அப்படின்னு. எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு மீத்தேன்ல ஒரு அப்ஜெக்ஷன் வரும், நெடுவாசல்ல ஒரு அப்ஜெக்ஷன் வரும், எல்லாத்துலயும் அரிட்டாப்பட்டியில் டங்ஷன்ல ஒரு அப்ஜெக்ஷன், எல்லாத்துலயும் தான் வரும். என்எல்சிக்கு வரலையா? இப்போ வரைக்கும் போராடுறாங்க. எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அப்ப நீங்க ரெண்டுல எது பாதகம் எது சாதகம் பார்த்து எது அதிகம்னு பார்த்து செய்யணும், அவ்வளவுதான். ஒரு நாலு, நான் இப்போ தான் வேறு உதாரணம் சொன்னேன். இப்போ 4 மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் போடுறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ட்ராக் போடுறீங்க. அப்போ ஏன் வச்சுக்க, நீங்கள் டோல் ரோடு போடுறீங்க, ஹைவேஸ் போடுறீங்க. அப்போ 2 ஊர் ரோடு எடுப்பாங்கல்ல. ஒரு பழைய கவிதை அருமையாக வந்துச்சு, இந்தியா முழுவதையும் இணைத்தது நெடுஞ்சாலை, எங்கள் கிராமத்தை பிரித்தது. இந்தியா முழுக்க எனக்குன்னு சொல்லிட்டாங்க ஹைவேஸ்னு, ஆனால் என் ஊருக்கு குறுக்க போட்டாங்க. இப்போ என் ஊருக்கே நான் பாலம் தாண்டி போக வேண்டியிருக்கேன். அப்படித்தான் வந்து எல்லாமே விவசாய நிலங்களை போட்டது தான், அப்படி தான் வரும். அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பார்க்க வேண்டியது, சார் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ வேலை தேவையான்னு கேட்டால் அதை மூடிடணும். ஏர்போர்ட்டுடைய நாளைக்கு ஃபியூச்சர் என்னன்னு யோசிச்சுட்டா அதை திறந்துடணும். இவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி என்எல்சியில் நீங்கள் வந்து வேணுமா அப்படி, இங்கே என்எல்சி வேணுமான்னு, அங்கே தவிர வேறு எங்கேயுமே நிலக்கரி இல்லை. ஆனால் சார் அதில் சொல்கிறது நிறைய காம்பன்சேஷனே கொடுக்கல, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு நாங்கள் கொடுக்கல, இப்படி பல விஷயங்கள் நாங்கள் சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் என் நிலத்தை அதை பொறுத்தளவுக்கு என்ற ஒரு மாற்று ஐடியா இருக்குது. நான் அதை ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய பேட்டியை பயன்படுத்தி ஒரு வரி சொல்லிடுறேன். இது போன்ற வளர்ச்சி திட்டங்களில், மக்கள் பயன்பாட்டு திட்டங்களில், கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கிற திட்டங்களில் நிலம் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் பங்குதாரராக சேர்த்துறணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். அது வந்து அவருக்கு வந்து தேவேந்திரன் வந்து ஒரு 1.25 ஏக்கர் தான் கொடுத்துருக்கிறார். அந்த ப்ராஜெக்ட் வந்து 1 லட்சம் ஏக்கர், சரிங்களா? அது போக லேண்ட் மட்டுமே இல்லை, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கேபெக்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. அப்போ நான் சொல்றேன், கவர்மெண்ட்டை ஒரு இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து அதானிக்கு கொடுத்துரும். யாரோ ஒருத்தருக்கு, பெரும்பாலும் அதானிக்கு, இல்லாட்டி யாரோ ஒருத்தருக்கு அந்த ஏர்போர்ட்டை கட்டுப்பா அப்படின்னு கொடுத்துரும். அப்போ அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே ஒன்று வரும். கவர்மெண்ட் இவ்வளோ ஃபெசிலிட்டேட் பண்ணி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நான் தான் அதை நடத்த போறேன்னு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். அப்போ நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஷேர், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு மேஜர் 50% வச்சுங்க, அதானிக்கு ஒரு 25% வச்சுங்க. சந்தோஷமா செலவு பண்ணியிருக்காரு, சந்தோஷம் 75% எடுத்துருங்க, மிச்சம் ஒரு 25% இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த மொத்தத்தையும் பிரிச்சு கொடுத்து 25% 100% மாற்றி இந்த ஏர்போர்ட் பரந்தூரி ஏனாத்தூருக்குள்ள இடம் கொடுத்த அத்தனை பேருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அவருக்கும் அவர் தலைமுறைக்கு யார் யாரும் எழுதி கொடுக்குறாங்களோ பென்ஷன் பண்ண மாதிரி, நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிறகு உங்க பையனுக்கு, உங்களுக்கு பிறகு மனைவிக்கு மாற்றி மாற்றி நீங்க கொடுத்து விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலகாலத்துக்கு கிடைச்சிரும். அதையும் செய்யுங்க. நீங்கள் டோல் ரோடு கொடுக்குறவங்களுக்கு தான். நான் 55 சென்ட் இடம் கொடுத்துட்டேன். 55 சென்ட்டை வந்து ரேஷியோ பிரிச்சிருக்கு. ஒரு கார் போனால் உனக்கு 10 காசு. நான் மொத்தம் 3 சென்ட் தான் இடம் எடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு கார் போனால் உனக்கு 3 காசு, ஒரு காருக்கு 3 காசு, 100 கார் போனால் 300 காசு, 1000 கார், லட்சம் கார், மாதம் போகிறாங்க காசு. எனக்கு மாதம் காசு மாதம் கால்குலேட் பண்ணி நீங்கள் எனக்கு சம்பளம் மாதிரி அனுப்பிடுங்க. ப்ராஜெக்டில் பங்குதாரராக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். என்எல்சிலேருந்து பரந்தூர்லேருந்து இதுலேருந்து எல்லாத்துக்கும் அவ்வளோதான். ஆனால் செய்ய மாட்டாங்களே. அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது செய்ய நில இழப்பீடே தர மாட்டாங்க, உரிய விலையை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இழப்பீடு வந்து டபுளா ட்ரிபிளா கொடுக்குது. நீங்க போதா வேலை வாய்ப்பு தரம்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதுவே நிறைய பேருக்கு கொடுக்கல. அதுல வந்து வேலை வாய்ப்புல முன்னுரிமை தான் சொல்லுவாங்க. நீங்க அந்த வார்த்தை நீங்களா ஒன்று போட்டு கட்சிக்காரங்க மேடையில் பேசுற மாதிரி ஏன்டா பேசுறீங்க? முன்னுரிமை கூட கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுல வந்து நிறைய ரேஷியல் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்துருக்காங்க. என்எல்சியில் வந்து கடலூர் மக்கள் வந்து நான் பலன் பரலான்னு சொல்லட்டும், அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அதுல வந்து அன்புமணியே சொல்றாரு சார். அன்புமணி அரசியல்வாதி சார். நான் மக்களை சொல்லுங்க, அடல் அவர் மக்கள் அவர் சாமானிய மக்களா போய் நிற்பாரா, கியூல நிற்பாரா? அவர் அரசியல் தலைவர் தானே. அப்போ அதனால தான் அவர் தனியாக ஸ்பெஷல் பண்ண, அவரை நீங்கள் கணக்கு சேர்க்காதீங்க. அதனால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மறுக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, குடியிருப்பவங்க. நெய்வேலி கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, நெய்வேலியுடைய குடியிருப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த ஊர் மக்களுக்கு அவங்க வந்து தண்ணி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்க, வெள்ள தடுப்பில் அவங்க எவ்வளோ பண்ணாங்க. என்எல்சியோடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி போய் நீங்கள் பார்க்கணும், தயவு செய்து நான் சொல்கிறேன். ஆடி போயிருவீங்க. வெள்ளத்தடுப்பு பணிக்கு என்எல்சியை தான் பெருசாக பயன்படுத்திக்கிடுச்சு அரசாங்கம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மோட்டர், ட்ரெட்ஜிங் மிஷின் எல்லாம் தான் பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் அவங்க காசு வாங்கினாங்களா, ஃபீஸ் வாங்கினாங்களா? அவங்க இன்னும் 1000 செஞ்சுருக்காங்க. என்எல்சி வந்து லட்சக்கணக்கில் செஞ்சுருக்கு. அதெல்லாம் சும்மா நீங்கள் 19 அடிச்சு போகாதீங்க. நான் சொல்றது மத்திய அரசுடைய, எனக்கு தெரிஞ்சது மத்திய அரசுடைய திட்டங்களில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பரந்தூர் விஷயத்திலேயே சீமான் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற ஏர்போர்ட்டே வந்து அதனுடைய தேவையை குறைவாக. அவர் எப்பயுமே அப்படிதாங்க சொல்லுவார். அவர் வந்து என்னைக்கு ஏர்போர்ட்டில் போனார்? அவருக்கு வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டாங்க. அவர் வந்து எப்போ ஏர்போர்ட் போனார்? ஃபாரின் எப்போ கடைசியாக போனார்னு எனக்கு தெரியல. தந்தி டிவியில் நாங்கள் இருக்கும்போது அனுப்பினோம் அவருக்கு, எங்களுக்கு நண்பராக எங்களுக்கு கூட சேர்த்துருந்தோம். அப்போ போனதுக்கப்புறம் எப்போ போயிருக்காருன்னு தெரியல. அவர் சேலம் ரோடுக்கே ரோடு தான் போயிட்டு இருக்குல்லன்னாரு. இது என்ன கணக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட தான் 3 சட்டை இருக்கு, 4வது சட்டை இருக்குன்னு என்ன செய்வீங்க? என்ன நான் சட்டை இல்லாமல் இருக்கேங்க, நீங்கள் எதுக்கு 4வது சட்டை உங்களுக்கு கேட்டால் என்ன செய்வீங்க?
எப்போ நான் திருடலை அடிக்கல வைக்கல 4 சட்டம் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இப்போ திருப்பி என் பழைய சட்டம் நான் உனக்கு கொடுத்தேன் யூஸ் ஆகும் அப்படி தானே பார்க்கணும். ஃபெசிலிட்டி கூடன்னு உலகம் போனால் சொல்லுவோம், ஃபெசிலிட்டி குறைன்னு உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களாங்க? இன்னைக்கு என்ன ஏவாவில் என்ன சொன்னார், சாலை வேணும்னு சொன்னாரா இல்லையாங்க? அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வேண்டாம்னு சொன்னாரா இல்லையாங்க? அப்புறம் இது என்னங்க மக்களுடைய வளர்ச்சியில் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்களாங்க? நீங்கள் சாலை வேண்டாம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு எனக்கு வந்தே பாரத் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சார் ஃபெசிலிட்டி அப்படி பண்றது ஓகே. 4 விமானம் இருக்கு, 5வது விமானம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், சென்னை டு டெல்லி 2 விமானம் இருக்கு. இந்த விமான நிலையத்துல சென்னை டு டெல்லிக்கு வந்து ஒரு விமானம் போதுங்க. எவ்வளவு விமானம்? ஒரு விமானம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு சர்வீஸ். உங்களுக்கு ஓகேவா? 2வது சர்வீஸ், 3வது. ஏன் அவ்வளவு பேர் போறான்? ஆம்னி பஸ் எப்படி கூடுச்சு? பஸ் எப்படி கூடுது? ட்ரெயின் எப்படி கூடுது? ட்ரெயின்ல கோச் இப்போ சென்னை டு திருநெல்வேலி வந்தே பாரத் ட்ரெயினுங்க 8 கோச் தாங்க இருந்துச்சு, 16 கோச்சா மாத்திருக்காங்க. முந்தானத்துல இருந்து 8 16 ஆக்கியிருக்காங்க. அடுத்து நினைச்சுவாங்க 32 ஆக்குவாங்களா? நான் இன்னொரு ட்ரெயின் விடுவேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு ட்ரெயின் கொடுத்தியா, இன்னொரு ட்ரெயின் எதுக்கு கேட்பீங்களா? என்ன லாஜிக்? அண்ணன் சீமான் வந்து நல்லா அடுக்குமுள்ள பேசுவாரு, நீங்க எல்லாம் கைது விட்டுவீங்கனால சொல்லிட்டே இருப்பீங்க. இல்ல சார், ஆனா இங்க சென்னை ஏர்போர்ட்ல இன்னும் அந்த 100% வரலைங்கிறாரு. தெரியலங்க, நீங்க போய் பாருங்க. அண்ணன் யார் யார்ட்ட என்னென்ன கேட்கணுங்கிறது இருக்குல்ல. நீங்க சீமான்ட்ட போய் சென்னை டிராபிக், ஏர்போர்ட் டிராபிக் எப்படி, சென்னை ஏர்போர்ட் ஆத்தாட்ட போய் கேளுங்க, என்ன டிராபிக் கேளுங்க. அவங்க பார்க் பண்ற இடமெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, பார்க் பண்ற இடமெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளவு கன்ஜெஷனா இருக்குன்றீங்க. டெர்மினல் 1, 2 எக்ஸ்பெண்ட் பண்ணி போய் முடியல. அங்க எவ்வளவு மைக்ரோ கேபிள். நான் வந்து நீங்க விமானத்தில் டிராவல் பண்ணீங்களான்னு தெரியல. விமானத்தில் போனீங்கன்னா சென்னை வந்து அடுத்த 25 நிமிஷத்துல அடைஞ்சிருவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராஃபிக் அப்படிமா. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏர் சொல்ல மாட்டான். நான் சென்னைக்கு போயிடுவேன், இறங்க விட மாட்டான் என்னைய. ஃபிளைட்ல பைலட் என்ன சொல்ல கேளுங்க, ஏதோ சொல்லாங்க, நமக்கு என்னப்பா இங்கிலீஷ் சொல்லிட்டு விட்டு போயிருவீங்க. அவர் சொன்ன கொஞ்சம் கேட்டீங்கன்னு தெரியும். 20 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டிராஃபிக். என்ன டிராஃபிக்? தாம்பரம் பல்லாவரம் டிராஃபிக்கா? இறங்க விட மாட்டாங்க, பறந்துகிட்டே இருக்காங்க, போகுது வருது நிமிஷ நேரத்துக்கு. அவர் அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு ஏர்போர்ட் சும்மா காலி, இவ்வளவு காலி இருக்குப்பா பாரு. இன்னொன்னு சார், இப்ப பரந்தூர்லயே ஒரு வேலை கட்டுறோம் அப்படின்னாலும் அது கட்டி முடிச்சு 10-15 வருஷம் கழிச்சு வரும் பொழுது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ரன்வேயே தேவைப்படாம ஒரு சூழல் வரலாம் ஃபிளைட்டுக்கு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப அதையும் சேர்ந்துல நம்ம கணிக்கணும். தொலைநோக்கு பார்வைன்றது அதுவும் சேர்ந்து தானே. அப்ப கட்டி வச்சுட்டு சும்மா வச்சிருக்கிறதுக்கு இங்க இருக்கிற அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சூழலையும் நம்ம கருத்தில் கொள்ளணுன்றாரு. முதல்ல வந்து ஹெலிகாப்டர் மாதிரியான லேண்டிங்கும் ரன்வே வந்துருச்சா நீங்க யோசிக்கணும். வந்துருச்சா, அக்கம் பக்கத்தில் இருக்குதா, 10-15 வருஷத்துல இருக்குதான்னு யோசிக்கணும். ஓகே, நாளைக்கு வந்துருச்சு சார், 2035 வந்துருச்சு சார், ஓகே சூப்பர். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபிளைட் விடலாம்ல. இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் அடுத்து இன்னொரு பறந்து தேடி போக வேண்டிய நேரம் கம்மியாகும்ல. என்னங்க உங்க லாஜிக் இருக்கு? இப்போ வந்து திரிசூலம் பத்தாம நீங்க வந்து பரந்தூர் போயிட்டீங்க. பரந்தூர்ல நாளைக்கு வந்து இன்னொரு தேட வேண்டியலாம் முடியாம போனிருக்கலாம். இப்போ நம்ம வந்து பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் பத்தாம நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போனோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகாம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அப்போ நாளைக்கு பரந்தூர் விமான நிலையம் பத்தாம இன்னொரு போக வேண்டியிருக்கும்ல. அப்போ ஏற்கனவே இருக்கிற சைஸோட ரொம்ப பெருசா இருந்தா இன்னும் 10 வருஷம் கழிச்சு போலாம்ல. ரன்வே சின்னதா இருக்குது. அப்போ ரன்வேல பண்ணலாம், இன்னும் 10 ஃபிளைட்டை பார்க் பண்ணிக்கலாம்ல. இவ்வளவு இடத்த வச்சு என்ன செய்ய போறோம் எப்படி கேட்பீங்க? இடம் பத்தாதுன்றாங்க அவங்க. நீங்க போய் தயவுசெய்து நீங்க போய் பெங்களூர்ல ஏர்போர்ட் பாருங்க சார், ஹைதராபாத்ல ஏர்போர்ட் பாருங்க சார். நீங்க போய் பாருங்க, வாயை திறங்க சார். மக்களுக்கு நான் நல்ல சொல்லுங்க. சென்னை ஏர்போர்ட்டை விட மற்ற ஏர்போர்ட் எல்லாம் பெருசு, பிரம்மாண்டமானது. அப்ப என்ன சார் செய்யணும்? இவ்வளவுதானே சார். நகரத்துக்கு ரொம்ப லண்டன்ல இருந்து வரும்போது, லண்டன்ல இருந்து ஒருத்தர் ஃபிளைட்ல வரான் சார், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க தான் முதலமைச்சர் தான் போய் கேட்கிறார், இன்வெஸ்ட் பண்ணி மெட்ராஸ் வரான் சார். அவனை வந்து ஃபிளைட்ல ஒடுக்கி உட்காரு, என்ன காலை கட்டி உட்காந்துருக்காரு, ஒழுங்கு உட்கார் அப்படின்னு சொன்னா என்ன சார்? அவன் இப்படிதான் போட்டு உட்காரணும் பார்ப்பான். சௌரி மகன் அவனுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி தரணும்ல சார். அவனை இன்வெஸ்ட் பண்ணு வான்றீங்க, எப்படி வருவான்? ஏர்போர்ட் இல்லை, போர்ட் இல்லை, பஸ் இல்லை, டிராஃபிக் இல்லை. நீங்கள் வந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், செங்கல்பட்டு சிறுத்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். என்ன சார் அர்த்தம்? 10 மணி நேரம் டிராஃபிக் வந்து 2 மணி நேரமாக மாறிடுச்சு. 20 நிமிஷம் டிராஃபிக் 2 மணி நேரமாக மாறிடுச்சு. கன்ஜெஷன்ங்கிறது தானே சார். எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து 12 மணி நேரம் டிராவல் பண்ணோம், 8 மணி நேரத்தில் ரீச் ஆகிறாங்க. இப்போ அண்ணன் சீமான் எதுக்கு ரோடுன்னு கேட்பாரு. விவசாய நிலத்துல எதுக்கு அதை பண்ணிக்கிட்டு? வேற எந்த நிலத்தை பண்ணுங்க? ஒரு இதுல கண்ணாடி இலை போட்ட ஒரு ரோடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க, நம்ம போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானத்துக்கு மேல. ரொம்ப சின்ன வயசுல என்கிட்ட வந்து சும்மா ஜோக் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க ரொம்ப சிரிக்க பேசுவீங்கிறதுனால. ரொம்ப சின்ன வயசுல நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ரொம்ப லேபர், அப்பாவி லேபர் வந்து அது எப்படி மாண்டே வந்து ஃபிளைட் இம்மாந்தண்டி இருக்கு, மேலே ரொம்ப சின்னதாயிருது அப்படிமா. அதில் எப்படி பாருங்க, நான் சொன்னேன் அந்த கண்ணாடி ரோடு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க, ரொம்ப தூரம் போயிருது, அது கண்ணாடினா நமக்கு தெரியல அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஐடியா சொல்லுங்க. நீங்கள் ரோட்டில் போட்ட அப்படின்னா கண்ணாடி இலை போட்டு ஒரு ரோடு போடுங்க, அதிலே வந்து பஸ் மாதிரி நம்ம வந்து ஃப்ளைட் விட்டுட்டு இருப்போம். நம்ம
விவசாய நிலம் இப்ப இன்னைக்கு நான் முதல்லயே விஜய்க்கு சொன்னேன். நெற்கதிரை கொடுக்குறாங்க விவசாயிகள், பச்சை துண்டை போத்துறாங்க. விவசாயிகளுடைய கவலை நியாயமானது, நேர்மையானது, கவலைக்குரியது, பதில் சொல்ல வேண்டியது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆமாம், அவருடைய கவலை என்ன? ஒன்னு சென்டிமெண்ட் ரீசன், நான் வந்து ஊரை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கு, ஏன் ஊரு காலங்காலமா இருந்த ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. சென்டிமெண்ட் ரீசனை நீங்க சரி பண்ணிட முடியும், புரியுங்களா? உங்க சொந்த ஊர் எதுங்க? ஈரோடு. இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க மெட்ராஸ்ல? இங்கே தானே சார் எல்லாமே இருக்கீங்க, மீடியா மொத்தம் சொந்த இருக்கு. ஊர் ஈரோடு தானே. அப்ப இங்க என்ன வேலை உங்களுக்கு? அவ்வளவுதான். அப்ப நீங்க சொந்த ஊர் உங்களுக்கு ஈரோடுனா பாசம் இருக்கும், எங்க ஊரும்பீங்க, அதனால தான் உங்களுக்கு பெரியார் மேல எக்ஸ்ட்ரா பாசம். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி நீங்க பொழப்புக்கா வந்தீங்களா, அது மாதிரி எல்லாரும் மைக்ரேட் ஆனாங்க. ஸோ அதை நம்ம சரி பண்ணிட முடியும். ஆனா கஞ்சி கோழியில் என்ன நினைச்சுவீங்க? திருப்பி ஊருக்கே போயிடலாமான்னு யோசிப்பீங்க, புரியுங்களா உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு வாழ்வாதார வழி விட்டுட்டா அந்த பிரச்சனை சமாளிச்சலாம். அதுக்கு தான் உங்களுக்கு முதலே நான் நினைச்சேன். வாழ்வாதாரம் தான் பிரதான பிரச்சனை, அதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டா. தொடர்ந்து இப்படியே இதையே காரணமா வச்சு ஒரு நகரத்தையே பெருக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது, விரிவாக்கிக்கிட்டே போறதும் ஆபத்துன்றாங்கல்ல. எல்லா பக்கமும் வந்து வளரணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அரிட்டாப்பட்டியில வளர விட மாட்டேன்றீங்க, நெடுவாசல்ல வளர விட மாட்டேன்றீங்க, பாதிக்கப்படுறதுனால மக்கள் வந்து போராடுறாங்க. அண்ணாமலை போய் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் சொல்லேன், அது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ள நான் போல. நீங்க வந்து ஒண்ணுன்னா, இப்ப நான் ஒரு பேச்சுக்கு அரிட்டாப்பட்டியில மேலூர் தொகுதிக்குள்ள அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வருது, அது வந்து வேதாந்தா நிறுவனம் வருது அப்படின்னா 1000 பேர் வேலை பார்ப்பான் அந்த இடத்துல. 1000 பேர், 1000 குடும்பம். அப்போ துணை நிறுவனம், கிளை நிறுவனம், மாற்று வழியில் 10,000 பேர் வேலை பார்ப்பான். அப்போ அது உங்களுக்கு வளர்ச்சி பெருகும், பைசா பெருகும். இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திரும்ப திறக்கணும்னு நாமக்கல்ல போராடுறாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல, சும்மா ஏதோ ப்ராட் பண்ண நினைச்சிருப்பீங்கள. நாமக்கல் லாரிக்காரன் பூரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 லாரி போயிட்டு இருந்துச்சுங்க, ஒரு நாளைக்கு 500 லாரி. இப்போ அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன போறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு யோசிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் மீத்தன் அலோவ் பண்ண மாட்டீங்க, நெடுவாசல் அலோவ் பண்ண மாட்டீங்க, ஸ்டெர்லைட் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஒரே நகரம் வளருது அப்படின்னா எப்படி வளருன்னு என்ன செய்யறது சொல்லுங்க? என்எல்சிக்கு சண்டைக்கு வருவீங்க, எதுக்கு நீங்கள் சண்டைக்கு வராமல் இருந்தீங்க? 10 வழிச்சாலைக்கு சண்டைக்கு வந்தீங்க, நீங்கள் எதுக்கு சண்டைக்கு வராமல் இருந்தீங்க சொல்லுங்க? ரைட் சார். ஆனால் அதுக்காக நம்ம வாழ்வாதாரம் முக்கியம், நமக்கு வளர்ச்சி முக்கியம், வாழ்க்கையே மொத்தமாக அழிச்சிட்டு பண்ணிடக்கூடாது இல்லைன்றாங்கல்ல. அதான் முதலே சொன்னேங்க. நம்ம கனிம வளத்தை நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா உருவாக்கவே முடியாத வளத்தை வெட்டக்கூடாதுன்றாருல. 13வது தடவை சொல்றேங்க. அடுத்த வழிக்கு காப்பர் போயிருச்சுங்க ஸ்டெர்லைட்னால. இந்தியா காப்பர் ஏற்றுமதி நாடாக இருந்தது, அதன் மூலமா நமக்கு டாக்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு, காப்பர் சர்ப்ளஸ் இருந்துச்சு. இன்னைக்கு சைனாட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் காப்பர் வாங்க நிலை போயிட்டோம். காப்பர் இல்லாம உங்க கேமரா டீம் வந்து 10 நிமிஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க கேமரா டீம் எல்லாமே அருமையா சொன்னீங்க. அப்ப அது காப்பர் வந்து உற்பத்தி ஆகணுமா வேண்டாமா? ஆமா சார். ஆனா அப்புறம் காப்பர் மகாராஷ்டிரா வேணான்றுச்சு, குஜராத் வேணான்றுச்சு, கர்நாடகா வேணான்னு, கேரளா வேணான்னு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். நம்மளும் முழிச்சுக்கிட்டு போராடி மூடிட்டீங்களா? ஸ்டெர்லைட் திறந்தாரு, மூடிட்டீங்க. நம்ம காப்பருக்கு எங்க போவீங்கன்னு கேட்கிறேன். அது போல சொல்லுங்க. எல்லாரும் வேணான்ட்டாங்க சார், நான் மட்டும் இழிச்ச வேணான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, வேண்டாங்க, இழிச்ச வேணா இருக்க வேண்டாங்க, நீளும் மூடிடுவோம். எங்க போவீங்க? அது காசு யார் கொடுப்பா? இன்னைக்கு நேத்து காப்பர் 10 ரூபா, இன்னைக்கு காப்பர் 15 ரூபா. யார் காசு யார் தலையில விடியும்? உங்களுக்கு ஒரு கேமரா வாங்கினா வித்தவுட் காப்பர் கேட்பீங்களா? காப்பர்லெஸ் கேமரா கொடுங்க கேட்பீங்களா? அப்படி ஒண்ணு இருக்கா? பண்ணவே முடியாது. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கங்கன்றேன். அப்ப எசென்சியல் கமாடிட்டி, அத்தியாவசியம் பாதிக்கப்படாம. ஐயோ, இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து எப்படி கெட்டு போயிட்டீங்க பாருங்க. உங்களுக்கு லாஜிக்கலா ஃபேக்சுவலா ஒரு விஷயம் வர மாட்டேது உங்களுக்கு. என்னன்னா நீங்க இப்படி அவங்க கூட சேர்ந்து இல்ல சார், பொட்டல் காடா இருக்கிற இடத்துல மக்கள் பக்கத்துல இல்லாத இடத்துல ஒரு இடம் கொடுங்க, ஒரு இடம் கொடுங்க. அண்ணன் சீமான் அடையாளம் காட்டணும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அடையாளம் காட்டணும், அண்ணன் விஜய் காட்டணும். எனக்கு இந்த 4 மாவட்டத்தில் ஒரு இடம் காட்டணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காட்டலாம், நம்ம பிரச்சனை. புதுக்கோட்டை மாவட்டம் அதுக்கு எதுக்கு சார்? பெங்களூர்ல இறங்கிக்கலாமே. இந்த 4 தானே சொல்லணும். நீங்க சென்னை விமானே பார்க்கலாம் சொல்ல முடியல, சமாளிச்சுக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க, 4 மாவட்டத்துக்கு ஒரு இடம் சொல்லுங்க, இடம் கொடுங்க. யார் வேணான்றப்பா? ஏன் சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யும். ஈஸியாக சொல்லுவேன். இவெல்லாம் பாட வந்துட்டான் பாரு, இவெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறான் பாரு, நீங்க சொல்லிட்டு போலாம். ரிஷப் பந்த் என்ன விளையாடுறான், ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு போங்க. பேட்டை பிடிங்க, உங்களுக்கு தெரியும். பேட்டை பிடிக்காத ஆளுங்க தான் பேசிட்டு இருக்காங்க. பேட்டை பிடிக்காத ஆளுங்களா? பிடிக்காத ஆளுங்க தான் பேசிட்டு இருக்காங்க. பிடிக்காத ஆளுங்க, பேட்டை பிடிக்க வாய்ப்பு இல்லாத ஆளுங்க சார். அப்படி எப்படி சொல்ல முடியும்? திமுகவை எதிர்த்த ப்ராஜெக்ட்ஸ் தானே திமுக இப்ப வந்து ஆதரிக்குது இல்ல? அதான் சொல்ல ஆளுங்கட்சி வந்து அதான் சொல்றாரு அவரு. திரு விஜய் சொல்றாரு, நேத்து ஒண்ணு சொன்னீங்க. அதான் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவுக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கும் தெரியும். அதனால அடக்கி வாசிப்பாங்க. அப்படி போயிட்டு வருவாங்க. ஆளுங்கட்சியா வரவே முடியாத எல்லா கட்சியிலும் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் அப்படி இப்பவே சொல்ல முடியும்? 26 வாய்ப்பு இல்லைங்கிறனால இப்ப பேசுறாங்க இதெல்லாம். ஓகே. ஆனா விஜய் இப்ப சொல்றாரு, கல அரசியலின் துவக்கம் இதுதான். நல்ல முகூர்த்த நாள், நல்ல சஷ்டி திதி, ஒரு காலையில ஒரு ஆரம்பிச்ச போது நல்ல நாள் பார்த்து நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. கல அரசியல் வந்து பண்ண வேண்டிய விஷயம் தான், நல்லா பண்ணியிருக்காரு. வி ஹாவ் டு வெல்கம் ஹிம்.
இட்ஸ் அமேசிங் திங். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டியதான். எல்லா அரசியலும் களத்தில் வரணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பலமுறை சொல்கிறேன், ஏடிஎம்கே சரியாக பண்ண மாட்டேது, பிஜேபி கம்மியாக பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இன்னொருத்தர் வந்து பிரச்சனை பண்ணாருன்னா நல்ல விஷயம் தான், அதில் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். கள அரசியல் தொடர்ந்து நீ எதிர்பார்க்கலாமா சார் அவர்கிட்ட? நான் அப்படி தான் கேள்விப்படுறேன். மாதத்துக்கு வந்து ஷூட்டிங்கான டேட்டும் அரசியலுக்கான டேட்டும் பிரிச்சிருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் வந்து ஒரு பேச்சு 10 நாள் இதுக்கு 10 நாள் இதுக்கு 10 நாள் அதுக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறாரு மாதிரி. அந்த மாதிரி ஒன்றால் முன்னாடிலாம் வந்து எப்படி செய்வாங்கன்னா அவங்க அட்டஸ்டேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு 60 நாள் அப்படின்னு போட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டு இல்லை ஃப்ரான்ஸில் ஷூட்டுன்னு ஏதாவது ஒரு போட்டு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு பிரித்து கொடுத்துருக்காருன்னு நான் கேள்வி, படமும் வரட்டும் இதுவும் வரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாம முடியும். நான் கேள்விப்பட்டது வந்து மார்ச் வரைக்கும் போகும், ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து முடிச்சுட்டு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு வாரம் பார்த்தேன். இப்போ என்ன இங்கே வந்திருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்ச போது தெரிஞ்சுக்கிட்ட வந்து அது தனி இது தனி பிரிச்சுட்டாரு, டேட்ஸ் பிரிச்சுட்டாரு. ஸோ அப்போ இனி தொடர்ந்து வெளியில் அங்கங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் 2025 டிசம்பர் வரைக்கும் யாரும் ரோட்டுக்கு வர மாட்டாங்க சார். அப்பப்போ தலையை காட்டுவாங்க எல்லாருமே அப்பப்போ தான். திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை சேர்ந்த, புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அண்டு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு நீங்கள் கேட்கணும். சொந்த கட்சிக்கு நான் ஒன்றுமே சொல்ல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அடுத்தப்போ என்ன எதிர்பார்க்கலாம் சார் விஜய் கிட்ட? விஜய் என்ன செய்வார்? எந்த ஊர்? அரிட்டாப்பட்டி டங்ஷனுக்கு இல்லாட்டி மேலூருக்கு இல்லாட்டி ஏதாவது ஏதோ ஒன்று அது அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையா இல்லை. இல்லாட்டா நம்மளே 2 உருவாக்கிற வேண்டியதான். அது நீங்கள் வந்து இதில் வந்து கவனித்து ஒன்று சொல்லணும். காவிரி பிரச்சனை என்ன ஆச்சுன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. முல்லைப்பெரியார் என்ன ஆச்சுன்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது முல்லைப்பெரியாரில் சுப்ரீம் கோர்ட்டில் சண்டை யாருக்கு தெரியுமா? 2 திராவிட அரசுகளுக்கு. 2 திராவிட அரசு? ஆமாம், கேரளாவில் திராவிட அரசு தானே. உங்களுக்கு அவர் கேமரா எடுத்து தொலைதான் சொன்னீங்க. அவர் வந்து ஆணையை நடத்தக்கூடாதுன்னு கேஸ் அப்டேட் கூச்சம் இல்லாமல் அப்டேட் போடுறாங்க கேரளாவில். என்ன பண்ண முடியும்? அவங்க கூட தோல்ட்டு பெரியாருக்கு வந்து பண்ணாரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 50 வருஷமா கேரளா கவர்மெண்ட் அந்த ஸ்டாண்ட் தான் வைக்குது சார். கர்நாடகா கவர்மெண்ட் அந்த ஸ்டாண்ட் தான். என் வீட்டில் வந்து திருடிட்டு போயிடுவான், ஆனால் என் பங்காளி சொல்லுவீங்களா சார்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி சார் நீங்கள் என்னோட உறவா இருக்க முடியும்? ஒரு உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இடுக்கன் களைஞ்சா தான் நட்பு. இல்ல சார், நீ இடுக்கன் கொடுக்கறதே நீ தானே, அப்புறம் உனக்கு நட்பு வேண்டிய கிடைக்கும். லாஜிக்கலா ஆனா ஒரு கட்சியே அந்த மாநிலத்துல வேற ஸ்டாண்ட், இந்த மாநிலத்துல வேற ஸ்டாண்ட். அதனால தான் அவங்க 2 இடத்துல ஆட்சியில் இல்ல. பாஜகவும் கேரளால ஒரு ஸ்டாண்ட், இங்க ஒரு ஸ்டாண்ட் தான் சார். 2 மாநிலத்துல ஆட்சியில் இல்ல. பாஜகவும் 2 மாநிலத்துல ஆட்சியில் இல்ல. கர்நாடகால காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்டாண்ட். அந்த ஊர் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதை தாண்டி 10% யோசிக்கிறாங்க. பாஜகவும் அங்க ஒரு ஸ்டாண்ட். இப்ப சமீபத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த தேர்தலில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மேகதாட்டு அணை கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது காங்கிரஸ். கூச்சமே இல்லை யாருக்கும் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கட்டுவோம்னாரு. அதை பத்தி ஒரு வார்த்தை சார். நீங்க டாக்குமெண்ட்லாம் பேசணும், டாக்குமெண்டா பேசணும். யாரோ ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கு ஸ்டாலின் நான் கேட்க பசவராஜ் பொம்மை முதல்வர் சார், பாஜக முதல்வர் சார். ஜெகதீஷ் ஷட்டர் ஒருத்தர் கட்சியே மாறினாரு. நான் என்ன ரிட்டர்ன் அவங்களுடைய பாலிசி நீங்க பார்க்கணும் சார். ரிட்டர்னா அவங்க வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியில் காங்கிரஸ் கொடுக்குது, தேர்தல் வாக்குறுதியில் காங்கிரஸ் கொடுக்கல, பிஜேபி கொடுக்கல. ஓகே, அப்ப நீ யாருக்கு சொல்லணும்? அதனால தான் மக்கள் பார்த்து ரைட் ஓகே நம்ம இந்த விஷயத்துலயும் விஜய் ஒரு ஸ்டாண்ட் வெளிப்படுத்தி பேசணும். எந்த விஷயத்துல? முல்லை பெரியாறு அந்த விஷயம்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்ல வரேன். அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் காவிரி பிரச்சனையில மத்திய அரசு தமிழ் அரசோட இருந்துச்சு, முல்லை பெரியாறு தமிழ் அரசோட இருக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை வந்து நம்மளுடைய சைட்லேயே நிற்குது. இன்னைக்கு அவங்க காலி பண்ணி விட்டாங்க, வேற மாதிரி வாஜ்பாய் வந்து இனிஷியேட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் முழுக்க இந்த 2 பிரச்சனை நமக்கு சாதகமா இருக்கு. அது இல்லாட்டி பாதகமா போயிருக்கும், தண்ணி வராமலே போயிருக்கும். அதனால தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த பிரச்சனை வச்சிருக்கிறான்னு சொல்ல வரேன். திரு விஜய் ஏன் இந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சார். விஜய் இப்போ இந்த பல கட்டுப்பாடுகள் இருக்கு, மக்கள் வந்து நேரடியாக சந்திக்க முடியாது தான், அவங்க ஏதாவது நெருக்குதல்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் தான். ஆனால் அதை செஞ்சிருக்கும் பொழுது அவர் இறங்கி மக்களை ஒரு 4 பேரை பார்த்துருக்கும் போது, இறங்கி நடந்திருக்கும் போது கொஞ்சம் அது இன்னும் வேற மாதிரியான இமேஜாக இருக்கும். இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருந்தாரு, அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அதை செஞ்சிருக்கலாம் இப்போ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சார். விஷால் என்ன பண்ணாருங்கிற வச்சு நீங்கள் விஜய் என்ன பண்ணணும்னு கேட்க முடியாது சார். எல்லாரும் ஒன்று, அவரும் விஷாலும் ஸ்டார் தான். அதெல்லாம் பவன் கல்யாண் அங்கே அதுதான் நான் உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். நான் ஒரு பேர் உங்களுக்கு புரியுறக்கா சொல்லிட்டேன். எல்லாரும் பண்ணுவாங்கங்கிறனால ஒரே மாதிரி தான் எல்லாரும் பண்ணுங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கும், பேட்டர்ன். அவர் கட்டாயம் கிளம்ப, அவர் நிற்பார், போவார், நடப்பார், அதெல்லாம் போனார். அவர் என்ன இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, போராட்டம் பண்ணாரா, என்ன பண்ணாரு? ஒன்றுமே இல்லையே. ஒரு மக்களை சந்திக்க போறேன்னார், பேசினாரு, பேச்சு கொடுத்தாரு, வந்துட்டாரு, அவ்வளோதான். வரணும் இல்லை. வழக்கமாக போராடக்கூடிய மக்களை சந்திக்க போகும்போது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்களுடைய கட்சி அடையாளங்கள் இல்லாமல் தானே போவாங்க.
போயிட்டு அவங்களுடைய கோரிக்கை பொறுத்து அப்படிலாம் இல்ல. பொது போராட்டங்கள் அதெல்லாம் சும்மா ட்ரெண்ட். நீங்க எல்லாம் இப்ப இந்த 2K கிட்ஸா நீங்க என்ன கிட்ஸ் சொல்லுவீங்க, 2020K கிட்ஸ் சொல்லிக்கணுமா? அவங்க எல்லாம் என்ன சொல்றது இல்லைன்னா நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் அரசியலே தெரியும். ஆஹா ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் எழுச்சிருந்தீங்க மாதிரி எவ்வளவு ரொம்ப. அதுக்கு முன்னாடி நெடுவாசல் பிரச்சனை தகவலுக்காக சொல்றேன், எதுலனாலும் தகவலுக்காக சொல்றேன். 2017 அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை ரொம்ப பெருசா வந்தபோது நான் பெரிதும் மதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வந்து this might be a beginning of new political era பாண்டே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நோ சார், திஸ் இஸ் an ordinary event, அது வந்து இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு. நோ how can you see பெருசாக வரப்போ பார்த்துட்டே இருக்குன்னு. ஒன்றும் கிடையாது சார், இங்கேருந்து அவ்வளோ லீடர்ஸ் எமர்ஜ் ஆக போகிறாங்க, ஒருத்தர் எமர்ஜ் ஆக மாட்டாங்க, கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடந்தது. அதெல்லாம் நீங்கள் சும்மா அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும். அதில் கலந்துக்கிட்டவங்களே சொல்லுவாங்க. அதனால வந்து இப்படி அவர் முன்னாடி துண்டு போடாமல் போனோம், துண்டு போட அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி கூடங்குளத்துல இருந்து நெடுவாசல்ல இருந்து பல போராட்டங்கள்ல இந்த மக்கள் வந்து சும்மானாவது சொல்லுவாங்க சார். அது மக்கள் கூட இல்லை போராட்டம் என்ன ஏடிஎம்கே சப்போர்ட் வேண்டாம்னு யாரையாவது சொல்லுங்க. இல்லை அந்த கட்சி நிலைப்பாடோட வராதீங்க, கட்சியா வராதீங்க. நான் வரணும், என் கரை வேட்டி வரக்கூடாது, அது என்ன கணக்கு? நான் வேட்டி கட்டாம வரணுமா? அப்ப எடப்பாடி அரசியலுக்கு பயன்படுத்திக்காதீங்க. போராட்டமா இந்த போராட்டத்துக்கு வந்து நில்லுங்க. அரசியல் தானே சார்? ஆமா சார், உங்க தேர்தல் அரசியலுக்கு நீங்க கொண்டு போய்க்காதீங்க. தேர்தல் அரசியல் செய்யாம எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க? ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பிறகு யார் தேர்தல்? ஜல்லிக்கட்டுவே எவ்வளவு தேர்தல் அரசியல் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தேர்தல் அரசியல் நடக்கலையா? தேர்தல் நடக்கலையா? அரசியல் நடக்கலையா? என்ன ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு நீங்க வந்து துண்டு அவுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா நீங்க ஜோப்பா படம் துண்டு அவுத்து வந்தாலும் கட்சி அவருடைய கட்சி நலனுக்கானது ஆயிடக்கூடாது இல்ல? அப்படி ஒரு எல்லாருடைய கட்சிக்கு நலன் இருக்கு. விஜயோட கட்சிக்கு 10 பைசா பிரயோஜனம் செய்ய மாட்டாங்க. போராட்டம் தான் நாங்க முதன்மையா விஜயோட கட்சிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. மக்கள் போராட்டம் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரயோஜனம் தான் போல. 900 நாள்ல போன கட்சிகளுடைய பேரை நீங்க சொல்லணும். 700 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு நினைவில் 2 பேர் போயிருக்காங்க. டிடிவி ட்ரை பண்ணி போகலையான்னு தெரியல. சீமான் போயிருக்கிறாரு, இவர் போயிருக்கிறார், அன்புமணி போயிருக்காரு. அப்போ இந்த 700 நாள் 910 நாளாக போராட்டம் நடக்கும். இந்த 700 நாள் யார் போனான்னு சொல்லுங்க. 700 நாளில் 2 வருஷம், ரெண்டு வருஷமா ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போகலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. மொத்தம் எவ்வளோ ஓட்டுன்னு கேட்டிருப்பாங்க. 3500 ஓட்டு பார்த்துக்கலாம். விடு நீங்க அரசியல்வாதி பத்தி ரொம்ப உணர்ச்சிப்படாதீங்க. விஜய் தன்னுடைய கட்சி நலனுக்கு தன் நலனுக்கு விஜயும் தன்னுடைய நலனுக்கு தான் போயிருக்காங்களே தவிர மக்கள் நலன் அந்த கலைஞருடைய வசனம் தான். ஆம், நான் வந்து தடாகத்தில் இருக்கக்கூடிய மீனை போல நான் சுயநலமாகத்தான் செயல்பட்டேன், ஆகாரத்துக்காகத்தான் நான் சாப்பிட்டேனே தவிர அதில் ஒரு பொதுநலம் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அவர் வந்து ஒரு சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கு. அவருடைய கட்சி தான் நோக்கம். அதுல என்ன குழப்பம்? அப்ப இப்ப இந்த போராட்டம் வெல்லுமா? ஏன்னா எல்லா கட்சிகளும் ஏறத்தாழ எதிர்ப்பு மத்திய அரசு முடிவு பண்ணாலே தவிர எந்த போராட்டமும் மாற்ற முடியும். ஏன்னா மாநில அரசு அதுக்கு புரிஞ்சு துணைன்னு இருக்குது. மத்திய மாநில அரசு துணை இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. பரந்தூர் விமான நிலையம் இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கு ஒரு நாள் அமையத்தான் செய்யும். நன்றி சார், உங்களுடைய நேரம் நீங்கள் பரந்தூர். நன்றி. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Lakshmi Krishna natural weight loss powder 100% organic no side effect. Link in description. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.